Hello students, welcome to our YouTube channel. SSC Steno exams கான நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா SSC ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2006 வேகன்சியோட இந்த இயர்க்கான ஸ்டெனோகிராஃபர் ரெக்ரூட்மெண்ட்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வேகன்சி 800 வேகன்சி அதிகமாக வந்திருக்கு. அண்ட் இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸுங்கிறது கிடையாது. இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் நீங்கள் படித்தா போதும். அண்ட் ஸ்டெனோகிராஃபி உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இந்த எக்ஸாம்ஸ் உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். அண்ட் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்டெனோகிராஃபராக ஜாயின் பண்ண முடியும். இந்த எக்ஸாம் பற்றின நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இந்த வீடியோவோட எண்டனா கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கோம், அதுலேயும் உங்கள் டவுட்டை கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, என்னது ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம், இந்த எக்ஸாம்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், இந்த எக்ஸாம்ஸோட இம்பார்ட்டன்ட் டேட் என்ன, எப்போ அப்ளை பண்ணலாம், எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, இந்த எக்ஸாம்ஸில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, சேலரி என்ன, போஸ்டோட டீட்டெயில் என்ன, எங்கே ஜாப் லொக்கேஷன் இருக்கும், ஜாப் ப்ரொஃபைல் என்ன மாதிரி இருக்கும், ஏஜ் லிமிட் என்ன, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க எலிஜிபிள், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன, ஸ்கில் டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, என்ன ஸ்கில் டெஸ்ட்டாக இருக்கும், க்ரூஷியல் டேட் என்னது ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும், ஜாப் ப்ரொஃபைல் என்ன, ஜாப் லொக்கேஷன் என்ன, எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எக்ஸாமோட ஃபீ என்ன, எக்ஸாம் எங்கே போடுவாங்க, எக்ஸாம் சென்டர் என்ன, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் கிளாஸஸ், இது எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனல் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம்ங்கிறது எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான் இந்த எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் சி அண்ட் குரூப் பி இந்த ரெண்டுத்துல உள்ள ஸ்டெனோகிராஃபர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள கிட்டத்தட்ட 49 டிபார்ட்மெண்ட்ல ஸ்டெனோகிராஃபர் ரெக்ரூட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட், விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், வாட்டர் டிபார்ட்மெண்ட், டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்னு நிறைய டிபார்ட்மெண்ட், டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட், நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த எக்ஸாம் மூலமாக தான் ஸ்டெனோகிராஃபருக்கான வேகன்சியை ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸ்க்கு உங்கள் வயசு 18 கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் தான். இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியில் போஸ்ட் வரும். அதாவது கிரேடு சி அண்ட் கிரேடு டின்னு சொல்லுவாங்க. கிரேடு சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 போஸ்ட் வரும். 4600 கிரேட் பேல ஒரு போஸ்ட்டும் 4200 கிரேட் பேல ஒரு செட் ஆஃப் போஸ்ட்டும் வரும். ஸோ இதில் 4600 கிரேட் பேல ஜாயின் பண்ணிங்கன்னா 92,000 சேலரி வரும். அண்ட் டிடக்ஷன்லாம் போக இன்ஹேண்டாக 75,000 வரும். இது பே லெவல் 8ல் வரும். இதே இது கிரேடு சியில் நீங்கள் 4200 கிரேட் பே உள்ள ஜாப்புக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஹேண்டாக பார்த்தீங்கன்னா 60,000 கிடைக்கும். இது வந்து டிடக்ஷன் போக இது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக் பே, டிஎன்எஸ் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, எல்லா அலவன்ஸும் சேர்த்து அதுக்கப்புறம் டிடக்ஷன்லாம் போக இந்த அமௌண்ட் கிடைக்கும். இது பே லெவல் 7ல் வரும். என்னென்ன போஸ்ட்டு என்னென்ன கிரேட் பேல வரும், என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வருங்கிறத பின்னாடி பார்க்கலாம். டீட்டெயிலாக கவனிச்சுக்கோங்க. கிரேடு டியில் பார்த்தீங்கன்னா 2400 கிரேட் பே ஜாப்ஸ்லாம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 54,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே, டிஎன்எஸ் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து டிடக்ஷன் போக 45,000 பார்த்தீங்கன்னா இன்ஹேண்ட் சேலரியாக கிடைக்கும். இது பே லெவல் 4ல் வரும். ஓகேவா? இதுதான் இந்த எக்ஸாமோடைய பேசிக். இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். இது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நடக்கும். என்ன டீட்டெயிலுங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டெனோகிராஃபி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 எக்ஸாம் தான். இதில் எடுக்கக்கூடிய மார்க் தான் மெரிட் மார்க்காக கன்சிடர் பண்ணுவாங்க. ஜாப்பு உண்டு. ஆனால் இது நீங்கள் கட்டாயம் குவாலிஃபை பண்ணி ஆகணும். ஏன்னா இது ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம். ஸ்டெனோகிராஃபி கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பார்க்கலாம். இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் இன்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17. ரொம்ப நாள்லாம் தரல. ஏன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு நிறைய பேர் அவேர்னஸ் இல்லாதனால நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப கம்மியான டேஸ் தான் இருக்குது. இந்த எக்ஸாம்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுற வீடியோ வேணால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்ளை பண்ணுற வீடியோ ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 டே தராங்க. ஆகஸ்ட் 27 அண்ட் 28. இந்த 2 டேல நீங்கள் அப்ளை பண்ணப்போ பண்ண மிஸ்டேக்ஸை சரி பண்ணிக்கிட முடியும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாமான கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு அக்டோபர், நவம்பரில் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. மோஸ்ட்லி அக்டோபரோட லாஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணுறது தான் வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 நாளில் கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ அதனால அக்டோபரோட லாஸ்ட்டில் கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த எக்ஸாம்ஸ்க்கான இந்த இயர்க்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 2006 வேகன்சி. இது லாஸ்ட் டைம் வந்த வேகன்சியை விட இந்த டைம் வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகம் தான். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 வேகன்சி தான் வந்துச்சு. இந்த டைம் 2006 வேகன்சி வந்திருக்கு. இது நல்ல வேகன்சி. இந்த எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிடையாது. நீங்கள் ஒரு 150 மார்க் 200க்கு தான் எக்ஸாம் நடக்கும். 200க்கு 150 எடுத்துட்டீங்கன்னா ஷுவராக ஒரு ஜாப்பை நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிட முடியும். இந்த 2006 வேகன்சி இருக்கா, இது என்ன டிபார்ட்மெண்ட்லாம் வரும்? இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோடைய நோட்டிஃபிகேஷனோடைய பிடிஎஃப். ஓகேவா? ஸோ 2020
3 இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி வருதுங்கிறத டீட்டெயிலாக எஸ்எஸ்சி இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல. ஸோ நீங்கள் போன இயரோட நோட்டிஃபிகேஷன் வச்சு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல இது வரும்ன்றது உங்களுக்கு ரஃபாக செக் பண்ணிக்க முடியும். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிரேட் பேல கொடுத்துருப்பாங்க. 4600 கிரேட் பேல வருமா, இல்லை 4200 கிரேட் பேல வருமானு. 4600 கிரேட் பேனா என்ன இன் ஹேண்டு, 4200 என்ன இன் ஹேண்ட்னு பார்த்துக்கணும். இல்லை பாருங்க, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல், கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட், விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், வாட்டர் டிபார்ட்மெண்ட், மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், லேபர் டிபார்ட்மெண்ட், டெக்ஸ்டைலு, டிஃபென்ஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நிறைய பேருடைய ட்ரீம் இதாக இருக்கும் ஸ்டெனோ படிச்சவங்களோடது. அடுத்தது கல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா டெலிகாம் ரெகுலேட்டரி, இந்த டிபார்ட்மெண்ட் மொத்தம் 12 டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது கிரேடு சியில் வரும். கிரேடு சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் சேலரி அதிகமாக இருக்கும், வேகன்சி கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அண்ட் நிறைய காம்படிஷன் இந்த போஸ்ட்டுக்கு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது கிரேடு சி, இதுக்கும் 12th தான் குவாலிஃபிகேஷன். ஏஜ் லிமிட்டுங்கிறத என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரேடு டி, இதுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி உங்களுக்கு 45,000 கிடைக்கும். சேலரி அதை விட இதுக்கு கம்மியாக இருக்கும், அண்ட் இதில் தான் அதிக வேகன்சி இருக்கும். கிரேடு டிக்கு தான். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2400 கிரேட் பேர். இதில் பார்த்தீங்கன்னா பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மெயில் மட்டும்தான் எலிஜிபிளாக இருப்பீங்க. டீட்டெயில்ஸை வந்து பின்னாடி பார்க்கலாம். அடுத்ததுக்கு அப்புறம் அது பார்த்தீங்கன்னா பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச், அது டைரக்ட் டாக்ஸஸ். ஓகேவா? இன்கம் டேக்ஸ் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வரும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டம், அதுலேயும் கஸ்டம்ஸ் வரும், இதுலேயும் வரும். என்ன சேலரி டிஃபர் ஆகும் ஒவ்வொரு போஸ்ட்டை பொறுத்து. ஏன்னா அது குரூப் பியில் வரும், இது குரூப் சி. ஓகேவா? அடுத்தது சிபிஐ டிபார்ட்மெண்ட்ல ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட், விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட், அடுத்து டிஓபிடி, அடுத்து கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக்னு மொத்தம் நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து உண்டு. இதில் செக் பண்ணிக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 49 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டெனோகிராஃபருக்கான ரெக்ரூட்மெண்ட்டாக பண்ணுவாங்க. இது லாஸ்ட் இயர்க்கான வேகன்சி. இந்த இயர் எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத எஸ்எஸ்சி அஃபிஷியலாக இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் பண்ணுவாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. அதை பற்றின டீட்டெயிலை ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ வேகன்சி பார்த்தாச்சு, என்னென்ன டிபார்ட்மெண்ட் வரும்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் குரூப் சி அண்ட் குரூப் டி, இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரெண்டு கேட்டகரி ஆஃப் த போஸ்ட் வருது. ரெண்டுமே தனித்தனியாக வருது. நான் அப்ளை பண்ணுறப்போ எப்படி போடுற தனித்தனி அப்ளிகேஷன் போடணுமான்ற டவுட் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். தனித்தனி அப்ளிகேஷன்லாம் போட வேண்டாம். ஒரு டைம் தான் அப்ளை பண்ண முடியும், ஒரு அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷனில் 28th பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா இல்லை இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களாங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இல்லை நான் எனக்கு 2 போஸ்ட்டுக்குமே நான் அப்ளை பண்ணுறேன்னா போத்துங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறதா அர்த்தம். இல்லை நீங்கள் சிக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னா குரூப் சின்னு கிரேட் சின்னு கொடுக்கலாம், டிக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணால் டீன்றது கொடுக்கலாம். ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான், அந்த அப்ளிகேஷனில் தான் நீங்கள் வந்து இந்த 2த்தையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா August 1 அந்த தேதியில் உங்கள் வயசு என்னவோ அதுதான் கன்சிடர் பண்ணுவாங்க. கிரேடு சிக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசுக்குள்ள உள்ளவங்க தான் எலிஜிபிள். இவங்க எப்படி இருக்குன்னா 1994 ஆகஸ்ட் 2க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும், 2006 ஆகஸ்ட் 1க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கணும். இந்த டைம் பீரியட்குள்ள உங்க டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னா நீங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவை கிடையாது. அடுத்தது கிரேடு டி, இதுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வயசு உள்ளவங்க தான் எலிஜிபிள். ஓகேவா? அவங்க எப்படி இருக்கணும்னா 1997 ஆகஸ்ட் 2க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும், 2006 ஆகஸ்ட் 1க்கு முன்னாடி. அதாவது இந்த டைம் பீரியடுக்குள்ள உங்க டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவையில்லை, நீங்க இந்த போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள். ஓகேவா? ஓகே, ஸோ எனக்கு வந்து ஏஜ் தாண்டிடுது, எனக்கு வந்து இப்போ 31 வயசு ஆகுது, எனக்கு 28 வயசு ஆகுது, நான் இதுக்கெல்லாம் எலிஜிபிள் கிடையாதாங்கிற டவுட் உங்க எல்லாருக்குமே இருக்கும். ஒன்றும் இல்லை, உங்க ஏஜ் இந்த தேதியில என்னன்றதை கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணி நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதாவது நீங்க கிரேடு சிக்கு போஸ்ட்டுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 35 வயசு வரைக்கும், கிரேடு டி போஸ்ட்டுக்கு எஸ்சி கேண்டிடேட் 32 வயசு வரைக்கும் எலிஜிபிள். நீங்க இந்த தேதியில உங்க ஏஜை கால்குலேட் பண்றப்போ இதுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எலிஜிபிள். நீங்க அப்ளை பண்றப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு எஸ் கொடுக்கணும். என்னோட வயசு 35 வயசு 4 மாசம் இருக்கு, நான் எலிஜிபிளான்னு கேட்டீங்கன்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா 35 வயசுக்குள்ளதான் இருக்கணும், அது தாண்டக்கூடாது. எஸ்சி கேண்டிடேட், எஸ்டி கேண்டிடேட் அண்ட் ஓபிசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதாவது ஓபிசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு 33 வயசு வரைக்கும் எலிஜிபிள், ஓபிசி கேண்டிடேட் இந்த போஸ்ட்டுக்கு 30 வயசு வரைக்கும் எலிஜிபிள். ஓகேவா? இந்த தேதியில கால்குலேட் பண்றப்போ இந்த ஏஜுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க எலிஜிபிள். ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு எஸ் கொடுங்க. ஓகேவா? இதுக்குள்ள உங்க ஏஜ் இருந்துச்சுன்னா நீங்க எஸ் கொடுக்க வேண்டாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். இதை தாண்டி இந்த லிமிட்குள்ள வரப்போ மட்டும் எஸ்ன்றதை கொடுக்கணும். ஓகே, ஸோ பிடபிள்யூடி அன்ரிசர்வ்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ், பிடபிள்யூடி ஓபிசிக்கு 13 இயர்ஸ், பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டிக்கு 15 வருஷம் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 வருஷம் டிடக்ஷனுமே வந்து கொடுக்குறாங்க. இதான் ஏஜ் ரிலாக்ஸேஷன். இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேதி, இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். ப்ளஸ் உங்களுக்கு 18 வயசும் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட், அந்த எஜுகேஷனுடைய க்ரூஷியல் டேட்டுங்கிறது இதுதான். இந்த தேதிக்கு முன்னாடி நீங்கள் 12th முடிச்சவங்களா இருக்கணும், 12th ஈக்குவலன்ட் முடிச்சவங்களா இருக்கணும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க.
நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்ல இருந்து ஒரு 20 நாள் அப்ளை பண்ண தந்திருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் விட்டதுல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை பார்த்தீங்கன்னா 70ல இருந்து 90 டேஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டியர் 1 எக்ஸாம், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்னு கண்டக்ட் பண்ணாங்க. இது ஒரு சென்டர்ல அலாட் பண்ணாங்க. அந்த சென்டர்ல கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு MCQ பேட்டர்ன்ல எக்ஸாமுங்க நடக்கும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 200 மார்க்குக்கு நடக்கும். இதில் எடுக்கக்கூடிய மார்க் தான் உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃப்ல மெரிட்டா கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? இது முடிஞ்ச உடனே ஒரு 30லேருந்து 40 நாளுக்கு அப்புறமா இந்த எக்ஸாமோட ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. இது 2023 எக்ஸாம்ஸ் எப்படி நடந்துச்சோ அந்த டைம் ஸ்பேனை வச்சு நம்ம போட்டிருக்கோம். ரிசல்ட் வந்து 40லேருந்து 50 நாளில் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது ரீஜனல் ஆஃபீஸில் இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணாங்க. அங்கே ஸ்கில் டெஸ்ட்டுங்கிறத கண்டக்ட் பண்ணாங்க. இது வெறும் குவாலிஃபைங் தான். இதுக்கு எந்த ஒரு மார்க்கும் கிடையாது. ஃபைனல் கட் ஆஃப் இந்த மார்க் வச்சு தான் போடுவாங்க. அடுத்தது இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 30 to 40 டேஸ் டைம் கேப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வாங்க. போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னா வேற ஒன்றே கிடையாது. இத்தனை டிபார்ட்மெண்ட் பார்த்தோம், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்கன்றத ஒரு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கேட்பாங்க. இது இந்த ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வாங்குவாங்க. அது முடிஞ்சு ஒரு 30லேருந்து 40 நாளில் ஃபைனல் ரிசல்ட் விடுவாங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகிக்கீங்க, உங்களுக்கு எந்த போஸ்ட் கிடைக்குன்றது வரும். அது வந்ததுக்கு அப்புறமா 2 மந்த்ல பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஜாயினிங் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் எக்ஸாமுடைய கம்ப்ளீட் செலெக்ஷன் ப்ராசஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கட்டாயமாக கேட்டுக்கோங்க. ஓகே, இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தலாம். டியர் 1 எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சப்ஜெக்ட் தான், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ். இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஆப்போட லிங்க் இருக்குது. அதில் பிரம்மாஸ்திரா பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டெனோகிராஃபர் கிளாஸஸ் உண்டு. அதில் உள்ள கண்டென்ட்டை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா சிலபஸ் கம்ப்ளீட்டாக கவர் ஆயிடும். இதில் ரீசனிங்கில் 50 கொஸ்டின் கேட்பாங்க, 50 மார்க் வரும். ஜெனரல் அவேர்னஸில் 50 கொஸ்டின் கேட்பாங்க, 50 மார்க். இங்கிலீஷில் 100 கொஸ்டின் கேட்பாங்க, 100 மார்க். மொத்தம் 200 கொஸ்டின் வரும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்னு 200 மார்க் எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் எக்ஸாம். இந்த எக்ஸாம் என்ன லாங்குவேஜ்லாம் எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு லாங்குவேஜில் தான் எழுத முடியும். தமிழில் இந்த எக்ஸாம் எழுத முடியாது. இந்த எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் உண்டு. 0.25 மார்க் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தப்பான கொஸ்டினுக்கும் நெகட்டிவ் மார்க்காக போகும். அட்டன் பண்ணாத கொஸ்டினுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஓகேவா? இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஷிஃப்ட் நடக்கும். ஏன்னா இந்தியாவிலேருந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ அதனால எல்லாருக்கும் ஒரே டைமில் ஒரே நாளில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியாது. அதனால மல்டிபிள் ஷிஃப்ட் நடக்கும். ஸோ இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலைசேஷனுமே வந்து உண்டு. ஓகேவா? இதான் டியர் 1 எக்ஸாம் பேட்டர்ன். இப்போ ஸ்கில் டெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு லாங்குவேஜில் நீங்கள் வந்து ஸ்கில் டெஸ்ட்டை எழுதணும். ஓகேவா? மோஸ்ட்லி நீங்கள் எல்லாருமே இங்கிலீஷில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இங்கிலீஷ்க்கு ஸ்கில் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணாங்க. 10 மினிட் பார்த்தீங்கன்னா டிக்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டிக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 50 நிமிஷம் டைம் டியூரேஷன் தருவாங்க. மொத்தமாக அதை டிக்டேஷன் அதை இது பண்ணுறதுக்குன்னு 50 நிமிஷம் டைம் தருவாங்க. அடுத்தது ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டி, ஹிந்தியை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சிக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் தான் தருவாங்க. அந்த டைம் பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிக்டேஷனு அண்ட் இது காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 55 மினிட் 70 மினிட்டுங்கிறது அது வந்து பிடபிள்யூடி ஸ்கிரைப் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ எல்லாருக்கும் டவுட் வரும், ஹிந்தி இங்கிலீஷ் இருக்குது, நான் ஹிந்தி கற்றுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஹிந்தி நீங்கள் கற்றுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். எப்போனா நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம். ஓகேவா? அதாவது இந்த லைனில் பாருங்கள், இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி ஸ்கில் டெஸ்ட் எழுதுறப்போ இங்கிலீஷ் எழுதலாம். ஆனால் ஆஃப்டர் தியர் அப்பாயின்மெண்ட் நீங்கள் வந்து கட்டாயமாக ஹிந்தி படிச்சுக்கணும். ஹிந்தியில் அட்டன் பண்ணுறவங்க ஆஃப்டர் த அப்பாயின்மெண்ட் இங்கிலீஷுங்கிறத படிச்சு வச்சுக்கணும். உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அது தேவைப்படும். அதனால் இதை வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. தென் நீங்கள் எங்கே ஸ்கில் டெஸ்ட் நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு சென்டர் அலாட் பண்ணாங்க. மோஸ்ட்லி சென்னையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸ்டெனோ தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த எக்ஸாம்ஸ் சூட் ஆகும். இப்போ ஸ்டெனோ கற்றுக்கிட போகிறீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் முன்னாடி ஸ்டெனோ கற்றுக்கிறதுங்கிறது பாசிபிள் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் கற்றுக்கிற ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் இந்த எக்ஸாம் வரும். அதுக்கு நீங்கள் அப்பியர் ஆகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு எக்ஸாம் தானே ஸ்கிப் பண்ணாதீங்க. நல்ல சேலரி வரக்கூடிய எக்ஸாம், காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய எக்ஸாம் கம்பேர்ட் டு அதர் எஸ்எஸ்சி எக்ஸாம். ஓகே, இப்போ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2023 எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபருடைய ஃபைனல் கட் ஆஃப் அண்ட் டியர் 1 கட் ஆஃப் நம்ம போட்டிருக்கோம் அவுட் ஆஃப் 200. ஓகேவா? ஸோ இந்த கட் ஆஃப்ங்கிறது டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தும் டிபார்ட்மெண்டோட வேகன்சி பொறுத்தும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதுக்கான கட் ஆஃப்ங்கிறது கூட இருக்கும் கம்பேர்ட் டு அதர் டிபார்ட்மெண்ட் கட் ஆஃப். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் டைம் கிரேட் சிக்கு 81 வேகன்சி தான் வந்துச்சு. டிக்கு பார்த்தீங்கன்னா 1145 வேகன்சி இருக்குது. இந்த டைம் இந்த ரெண்டுமே சேர்த்து 2006 வேகன்சி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் டியர் 1ல இருந்திருக்கு அண்ட் கிரேட் சிக்கு இது கிரேட் சிக்கு டியர் 1 கட் ஆஃப் அவுட் ஆஃப் 200. இதை யார் எடுத்தாங்களோ அவங்க தான் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போயிருப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்டை குவாலிஃபை பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக யாருக்கு ஜாப் கிடைச்சிருக்குன்னா இந்த மார்க் எடுத்தவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கும். அதே இது கிரேடு டியோடைய டியர் 1 கட் ஆஃபை பாருங்கள். ஸோ இந்த மார்க் எடுத்தவங்க ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போயிருப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்டை குவாலிஃபை பண்ணதுக்கப்புறமா ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க.
இந்த மார்க் மேலே யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஜாப்புங்கிறது கிடைக்கும். ஒருவேளை நான் இந்த மார்க் மேலே வச்சிருக்கேன் ஆனால் ஸ்கில் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டேன்னா உங்களுக்கு ஜாப்பு கிடைக்காது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா கிரேடு சிக்கு தான் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதில் சேலரி ரொம்ப அதிகம் அண்ட் வேகன்சியும் கம்மிங்கிறதுனால இதில் தான் அதிகமான கட் ஆஃப்ன்றது இருக்கும். ஓகேவா? டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ன்றதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்குன்னு ஒரு டைம் தருவாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் தருவாங்க. ஸோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபிசிக்கல் டீட்டெயில் பார்க்கலாம். ஃபிசிக்கலுங்கிறது ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் உண்டு. என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் ரோட் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு மட்டும் உண்டு. ஸோ இந்த போஸ்ட்டை தவிர்த்து மற்ற போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. இது ஒன்றுக்கு மட்டும்தான் உண்டு. 1 மைல் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது 10 மினிட் டைம் தருவாங்க. 1 மைலை வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. ஹைட் எவ்வளோ இருக்கணும், வெயிட் எவ்வளோ இருக்கணும். இப்போ சதர்ன் ரீஜன் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த தான் வரும். ஸோ ஹைட் 157 கட்டாயமாக இருக்கணும். மெயில் மட்டும்தான் இருக்கு எலிஜிபிள். அடுத்தது செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பேன்ஷன் 5 இருக்கணும். அன்எக்ஸ்பேண்ட் 75 இருக்கணும். வெயிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வெயிட் 50 kg இருக்கணும். இதுக்கு மேலே இருந்தால் பிரச்சனை கிடையாது. இது சதர்ன் ரீஜனுக்கானது. ஓகேவா? இது ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும், அதாவது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனில், அதாவது ஆரம்பத்தில் பார்த்தோமா இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்டிங் கன்சிடர் பண்ணாங்க. மற்றதுக்குலாம் கிடையாது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ க்ரூஷியல் டேட் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸினுடைய க்ரூஷியல் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதா அதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூஷியல் டேட். லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா 17 ஆகஸ்ட் 2024. இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்கணுன்றத க்ரூஷியல் டேட்டாக இருக்குது. ஆனால் இந்த டேட்லேருந்து அப்புறம் 180 டேஸ்க்குள்ளே நீங்கள் வாங்கியிருந்தாலும் ஓபிசி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 17 ஆகஸ்ட் 2024 தான் பார்த்தீங்கன்னா க்ரூஷியல் டேட். ஓகேவா? ஓபிசிங்கிறது யாருன்னா நம்ம தமிழ்நாட்டில் எம்பிசி, பிசி, டிஎன்சின்னு நிறைய கேட்டகரி உண்டு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டின்னு வரும். தமிழ்நாட்டில் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா சென்ட்ரலும் எஸ்சி எஸ்டியாக தான் இருப்பீங்க. இந்த கேட்டகரி உள்ளவங்க ஓபிசியில் தான் நீங்கள் வருவீங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்து உங்கள் கேட்டகரி சென்ட்ரல் ஓபிசி லிஸ்ட்டில் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இம்மீடியட்டாக இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள இ சேவை சென்டர்லையோ தாலுகா ஆஃபீஸ்லையோ ஓபி சர்டிஃபிகேட் இப்போ அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்குன்னா ஃபைனல் ரிசல்ட் முடிஞ்சோடனே நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்றதை கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ ஜாப் ப்ரொஃபைல் அண்ட் ஜாப் லொகேஷன் பார்க்கலாம். ஜாப் லொகேஷன் மோஸ்ட்லி சென்னையில் இருக்கும், டெல்லி அண்ட் ஆல் இந்தியாவில் இருக்கும். மோஸ்ட்லி சென்னையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சீனியர் ஆஃபீஸர்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸை வச்சு ஸ்பீச் ரெடி பண்ணுறது, இல்லைன்னா அவங்க ஸ்பீச்சில் இருந்து டீட்டெயில்ஸை கேதர் பண்ணி அதை ப்ரெஸ் ரிலீஸாக இது பண்ணுறது, இந்த மாதிரியான நோட்டிங் வேலை தான் வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, இல்லைன்னா ஒரு சம்மிட் நடக்குதுன்னா அதோடைய நடக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணி அதை ப்ரெஸ் ரிலீஸாக ரிலீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கும். உங்கள் டிபார்ட்மெண்ட் உள்ள சீனியர்ஸு அண்ட் மினிஸ்டர்ஸு அவங்க தரக்கூடிய அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வேலையாக இருக்கும். அடுத்தது உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குது, நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது ரெண்டாக பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் கூட டச்சில் இருந்து உங்கள் டிபார்ட்மெண்ட் என்ன நடக்குது, ஏதாவது கொஷின்ஸ் வருதுன்னா அது ரிகார்டிங் ரிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு ஒர்க்குங்கிறது இருக்கும். ஓகேவா? முழுக்க ஒரு ஸ்டெனோகிராஃபருக்கு என்ன வேலை இருக்குமோ அதே தான் இருக்கும். ஓகேவா? ஸ்டெனோகிராஃபி கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலிங்கிறது எக்ஸாம் சென்டர்ஸாக இருக்குது. நீங்கள் புதுச்சேரியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொதல் ப்ரிஃபரன்ஸாக புதுச்சேரியை போடுங்க. ஆனால் உங்கள் எக்ஸாம் சென்டருங்கிறது சென்னையில் தான் இருக்கும். என்னென்னு புதுச்சேரி போட்டாலுமே சென்னை தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் சென்டராக தராங்க. மற்ற ரீஜனில் உள்ளவங்க இப்போ நீங்கள் கன்னியாகுமரியில் இருக்கீங்கன்னா திருநெல்வேலியை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக போட்டுக்கிட்டு இன்னும் 2 ஆப்ஷன் கேட்கும். அதில் வேறு ஏதாவது கொடுத்து வரணும். மோஸ்ட்லி திருநெல்வேலி தான் உங்கள் எக்ஸாம் சென்டராக வரும். 3 ஆப்ஷன் கொடுக்கணும். உங்கள் சிட்டிக்கு பக்கத்தில் உள்ளதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக போடுவாங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ்ங்கிறது இதுதான். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளவலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் உங்களுக்கு வந்து ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி கேட்பாங்க. ஜென்ரல்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கானமி, ஜியாகிரஃபி, சயின்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் வெர்பல் அண்ட் நான் வெர்பல், பசில்ஸ் சால்விங்கு, சீரீஸ் கம்ப்ளீஷனு, அதுக்கப்புறமா கோடிங் அண்ட் டிகோடிங், அனாலஜி, இந்த மாதிரியான டாபிக்ஸ் கேட்பாங்க. இது சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனலில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி என்ன சிலபஸ்ங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க.
இந்த எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் நம்ம ஆப்ல அவைலபிள். ஜாயின் பண்ணி இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த எக்ஸாம்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர்க்கான லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். அந்த லிங்க்ல போய் இந்த எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருந்திருக்குன்றத அதில் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கிட முடியும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணா, இதுதான் வெப்சைட். லாஸ்ட் இயர் வேற வெப்சைட் இருந்துச்சு, இந்த இயர் புது வெப்சைட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க இந்த வருஷம் இப்போ தான் அப்ளை பண்ண போறீங்கன்னா இந்த வெப்சைட்ல ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். எப்படி அப்ளை பண்ணுங்கிற வீடியோ வேணா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, டீடைல் வீடியோ ஷேர் பண்றோம். எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees. இந்த 100 rupees யாரு பே பண்ண வேண்டாம்னா விமன் பே பண்ண வேண்டாம். அடுத்தது SC ST கேண்டிடேட் பே பண்ண வேண்டாம், PWD கேண்டிடேட் பே பண்ண வேண்டாம், எக்ஸ் சர்வீஸ்மேன் பே பண்ண வேண்டாம். மற்ற எல்லாரும் பே பண்ணணும். மற்ற எல்லாரும் யாருன்னா மெயில் கேண்டிடேட்டான ஜென்ரல், OBC, EWS இந்த 3 கேட்டகரியில் உள்ள மெயில் கேண்டிடேட் மட்டும்தான் ஃபீஸ் பே பண்ணணும். மற்ற யாரும் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். கிளாஸஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டெனோ எக்ஸாம் படிக்கிறதுக்கான கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்றதுக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். சிலபஸ்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இந்த கோர்ஸ்ல கவர் ஆயிருக்கும். இந்த கோர்ஸ்ல ஸ்டெனோ ஃபோல்டர்ல என்ன நம்ம டாபிக் அப்லோட் பண்ணிக்குவோம் அதை மட்டும் பார்த்தாலே சிலபஸ் கவர் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க, அதுவே போதும் உங்க எக்ஸாம்ஸை நீங்க நல்ல மார்க் கூட கிளியர் பண்ண முடியும். லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் என்னென்ன பார்த்துருக்கீங்க, அந்த இயரை விட இந்த டைம் வேகன்சி அதிகமாக இருக்கு. நிச்சயமா கட் ஆஃப் லாஸ்ட் இயரோட கம்மியாக தான் வரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் உங்க டவுட்டை வந்து கேளுங்க. இதுதான் நம்ம மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடியிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கிட முடியும். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டுங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு August 17 தான். ஓகேவா? ஸோ அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு August 10க்கு முன்னாடி இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண பாருங்க. அப்ளை பண்ணுறது ஏதாவது டவுட் இருக்குது, இல்லைனா எக்ஸாம்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கட்டாயமாக கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.